என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வேட்பாளர்கள் பட்டியலில் தன் ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என தெரிந்ததும் காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எம்பி கூறியதாக தகவல் வெளியானது. அதற்கான ராஜினாமா கடிதத்தை டில்லி மேலிட தலைவர்களுக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் நான் ராஜினாமா செய்யவில்லை என தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் மாணிக்கம் தாகூர் கூறியிருந்தார். இதனால் கட்சி பதவியை அவர் ராஜினாமா செய்தாரா இல்லையா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் மாணிக்கம் தாகூர் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். வணக்கம் தோழர்களே, நேற்றிலிருந்து ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருந்தது. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு என்னால் எந்த ஒரு சிரமம் வரக்கூடாது என்று நினைப்பவன் நான். அதனால சில பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் சம்பந்தப்பட்ட மாநில அளவிலான பொறுப்பு. அந்த பொறுப்பில் நான் தொடர விரும்பவில்லை என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் தெரிவித்து விட்டேன். இது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்றது. அதனால 28ஆம் தேதி இரவு நடைபெற்றது. அதனால அதை பற்றிய மீண்டும் விவாதங்கள் தேவையில்லாது. என்னை பொறுத்த மட்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய பணியாற்றுவேன். பாராளுமன்றத்தினுடைய கொறடாவுடைய பணி முடிந்தவுடன் அந்த பணியாற்றுவதற்காக என்னுடைய திருமங்கலம், திருப்பரங்குன்றம் மற்றும் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை இந்த 6 தொகுதிகளிலும் மதசார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய உழைப்பு தொடரும். காங்கிரஸ் நண்பர்களுக்கும் மதசார்பற்ற கூட்டணியினுடைய தோழர்களோடும் இணைந்து பணியாற்றி 6க்கும் 6ஐயும் வெற்றி பெற வைப்பதற்காக நானும் வந்து சேர்வேன். நன்றி, வணக்கம்.